நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிகளுக்கான மார்ச் மாத ஆங்கில மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். 12 ராசியோட வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகராசியோட ராசிநாதன் யார்? சந்திரன். எமோஷ்னலி வெரி இன்டெலிஜென்ட்டான ஒரு ராசி. ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப அன்பு, காதல் எல்லாமே அதிகம் கடகராசிக்காரங்களுக்கு. சரி, அப்பேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன காத்துட்ருக்கு, என்ன கொடுக்க போகுது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருவோங்க. சனி வந்து ஆல்ரெடி அஷ்டமத்தில் இருக்கிறாரு. கூட இருக்கிறது வந்து சூரியன். செவ்வாயும் அடுத்த ஒரு பகுதிக்கு மேலே டிரான்சிட் ஆக போகிறாரு. ஸோ 8ஆம் இடம்ங்கிறது வந்து சனி மட்டும் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன், மித்த ராசி மாதிரி கடகராசி அஷ்டம சனியில் பாதிக்கப்படலை. அதையும் மீறி சில கெட்ட விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னா அஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு சனி தசையும் சனி கொஞ்சம் கெட்டு போய் நடந்துட்டுருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு மெலிஃபிக் பிளானட்ஸோட தசை நடந்துட்டு இருக்கும்போது அஷ்டம சனியும் கொஞ்சம் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்குமே தவிர்த்து மித்தபடி சாதாரணமாக சனி வந்து ஓரளவுக்கு நீட்டாக பிளேஸ் ஆகிருக்கிறவங்களுக்கு, நல்ல தசாபுத்தி நடத்துகிறவங்களுக்கு அஷ்டம சனியோட வழி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் அஷ்டம சனியிலே நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாக தெரியுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அஷ்டம சனின்னு அவரை நினச்சி பயப்பட வேண்டாம். ஆனால் இப்போ 2 கிரகங்கள் உள்ளே போகிறாங்க. யார்? சூரியனும் செவ்வாயும். செவ்வாய்ங்கிறது ஒரு ராஜயோகாதிபதி இல்லையா? அவர் February மந்த் வரைக்கும் உச்சமாக இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ராசிக்கு ஒரு ராஜயோக கிரகம் வந்து உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கிறது வந்து நமக்கு நல்லது தான், ஒரு பெனிஃபிட் தான். ஒரு நல்ல இடத்துக்கான அதிபதி, நல்லது செய்யக்கூடிய தகுதி உள்ள ஒரு கிரகம் வலுத்திருக்கிறது நல்லது. கெட்ட ஸ்தானாதிபதி கொஞ்சம் கெட்டு போகணும், வீக் ஆகணும். அதுதான் பொதுவாக ஒரு நல்ல ஜாதகம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் உள்ளே போய் சேரும்போது அந்த சனி சூரியன் 2 பேரும் சேர்றது ஒன்று, 2 பேரும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்கு கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷனாக நீங்கள் நேரில் ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, புதன் 3ஆம் அதிபதியும் போய் ராகுவோடு சேர்றாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, வர்ச்சுவல் கம்யூனிகேஷன்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்டர்நெட் சேட்டிங் அல்லது சம் சார்ட் ஆஃப் வீடியோ கால், ஃபோன் கால், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பேசுகிறதுல கவனமாக இருக்கணும். இன்னொரு முக்கியம் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், இன்டர்நெட் ஸ்கேம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல 2 பாவகிரகம், 8ங்கிறதே கொஞ்சம் ஏமாற்றி விடும் பண விஷயங்களில். அது போக இந்த புதனும் போய் ராகுவில் சேர்ந்துடுறதுனால லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமான ஸ்கேமில் நீங்கள் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோனில் ஏதோ ஒரு லிங்க் வருது, நான் டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்டேன், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு QR ஸ்கேன் பண்ணேன், கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இந்த கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஒரு மாதம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஏடிஎம் எங்கேயாவது போகிறீங்கனாலும் நீங்கள் ப்ராப்பராக கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா, ரெக்வஸ்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. பேங்க் பாஸ்வேர்ட்ஸு யாரையும் நம்பி நான் கொடுத்தேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் ஸ்டப்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆன்லைன் ஸ்கேம் மூலமாக மணியை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ரொம்ப அதிகம். சரி, ஓகே. ஒவ்வொரு செக்டாருக்காக எப்படி இருக்குது இந்த கடகராசிக்கு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தொழில் எப்படி இருக்குது? குரு நல்லா இருக்கிறாரு, வருஷ கிரகம் குரு. அந்த குருவோட எந்த மாத கிரகமும் போய் இன்ட்ராக்ட் ஆகலை. ஏன்னா மாத கிரகங்கள் 4மே வந்து இந்த மாதம் டிரான்சிட் ஆனாலுமே சூரியனோட எந்த கிரகமும் போய் இன்ட்ராக்ட் ஆகலை. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா இருக்க போகிறீங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து நல்லா இருக்குது. ஈவன் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி போய் 10ல் இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி செவ்வாயும் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து யாரையும் நம்பி பண்ண வேண்டாம். யாரோடையும் சேர்ந்து நான் கூட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பார்ட்னர்ஷிப்பில் நான் பண்ணுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். பொதுவாக பெண்களை நம்பி எந்த காரியங்களையும் ரொம்ப அகலக்கால் எடுத்து வைக்காதீங்க. ஈவன் நீங்கள் லேடிஸே பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இன்னொரு பொண்ணு உங்களோட ஃப்ரெண்டு பார்ட்னராக வராங்க அப்படின்னா அவங்கள நம்பி ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுலாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த பொண்ணுங்களை நீங்கள் பார்ட்னராக சேர்க்காமலும் இருக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஈவன் யாராக இருந்தாலும், மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும், ஒரு சீனியர் ஜூனியர் நாங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம், அண்ணன் தங்கச்சி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் வேண்டாம். எதையும் இனிஷியேட் பண்ணாதீங்க. அதேமாரி ஆல்ரெடி ஒரு லேடி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறாங்க, மேபி உங்கள் ஸ்பௌஸாக கூட இருக்கலாம், இருக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்க பேர்லையோ இல்லை அவங்கக்கிட்ட அதிகமான பணமோ இல்லை நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை அவங்கள ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னரை வச்சுட்டு நீங்கள் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் வேண்டாம். மற்றபடி தொழில் மூலமாக வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறதுலாம் நிரம்ப இருக்குது. நல்ல லாபம் எடுக்க போகிறீங்க, நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. நிறைய கிளைண்ட்ஸ் புதுசாக கிடைப்பாங்க.
நீங்கள் யாருங்கிறது வெளியில் தெரியும். ஃபார் சேயிங் உங்கள் முகத்தை வெளியில் காட்டி நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேம் அப்படிங்கிறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மந்த் வந்து உங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப நல்ல ஒரு மந்த்து தான். சரி, ஓகேங்க. உங்களுக்கு வேலை எப்படி இருக்குது? நான் வந்து எந்த தொழிலும் பண்ணலை. நான் ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்தில் ஒரு சம்பளத்துக்காக நான் வேலைக்கு இருக்கேன். ஸோ இதை தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நம்ம சேலரிடு பர்சன், ஒரு டிக்னிஃபைடான ஒரு நல்ல ஜாபில் இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? டிக்னிட்டி அப்படிங்கிறதுல தான் அங்கே பிரச்சனை. என்ன ரீசன் அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கை இருக்குது இல்லையா? ஸோ பாஸ்க்கும் உங்களுக்கான கிளாஷஸை கொடுக்கும். நீங்களே ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல். கடகராசிக்காரங்க பேசிக்காக எப்படின்னா தன்னோட எமோஷன்ஸை யாராவது சீண்டிட்டாங்கன்னா, அந்த சென்சிட்டிவ் நர்வை யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வேலை போயிருமோ அப்படிங்கிறத விட நம்ம மானம் போகுதுங்கிறது தான் நமக்கு பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷன்ஸையும் ஹியூமன் பீயிங்கையும் வேல்யூ பண்ணக்கூடிய பர்சன்ஸ் யாருன்னா கடகராசிக்காரங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஒர்க் பிளேஸில் யாராவது கூட வேலை செய்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதனால் ஒரு கோவம் வருது, நம்ம பதிலுக்கு ஒரு வார்த்தை விட்டுறோம், அது ஒரு பெரிய சங்கடமாயிருது. இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே நம்ம அப்படி ஆகிட மாட்டோம். அந்த மனப்பக்குவத்துக்கு மட்டும் கொஞ்சம் வந்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை இந்த மாதம் எங்கள் ஒர்க் பிளேஸில், முக்கியமாக கூட வேலை செய்கிறவங்க கிட்ட. மித்தபடி லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி 2ஆம் இடத்தை 2 பாவகிரகம் சேர்க்கிறதுனால ஏதாவது ஒரு அசுப விரயம்னு சொல்லுவோம், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கிறதுக்காக தான் செலவு பண்ணுறோம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரும்போது செலவு பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உடம்பு தான் நமக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே முக்கியம். ஸோ தொழில் வேலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் திருமணம் பண்ணலாமா? 7ஆம் இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. செவ்வாய் சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன் வந்து முதல்ல மார்ச் 7ஆம் தேதியே வந்து கும்பத்துக்கு போயிட்டாருனாலும் மந்தோட பிகினிங்கில் செவ்வாய் சுக்கிரனோட சேர்த்து நல்ல ஸ்டார்ட் தான். ஸோ கடகத்துக்கு வந்து இந்த மாதம் நல்ல மாதம் தான். மேரேஜ்க்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மாதம் தான். நல்ல காரியங்கள் நீங்கள் பண்ணலாம். ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம், இல்லை முகூர்த்த சேலை எடுக்க போகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணலாம். நல்ல மந்த்து தான். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் வந்து வெரி சப்போர்ட்டிவ். 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறதுனால உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபரே நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க, ஓகே, இதெல்லாம் ஓகே. நாங்கள் சைல்டு பர்த்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு குழந்தை பிறக்குமா? எப்படி இருக்குது? 5ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த்து மார்ச் 14th வரைக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்து மார்ச் 14th 31st வரைக்கும் ஹார்மோனல் இம்பேலன்சஸ், பெண்கள் முக்கியமாக கடகராசியில் உள்ள பெண்கள் செவ்வாய் சனி சேர்றதுனால பிசிஓஎஸ், பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரியான இஷ்யூஸை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேரிடோ அன்மேரிடோ யாரை வேணாலும் இருந்துக்கோங்க. கொஞ்சம் அந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பாடியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு மருத்துவம் சொல்லுதுன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா ஏற்கனவே சனி சூரியன் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு மன உளைச்சல்ங்கிறது மனசுக்குள்ளே வந்துடும். இன்னொன்று பணம். இந்த ரெண்டுலேயுமே ஒரு 2 பாவகிரகம் சேர்ந்து கையை வைக்குதுன்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். ஓகே, எதையுமே நம்ம சமாளிக்க முடியும். அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்றி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் உள்ள டிசீஸ்லாம் உடம்புல வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இது க்யூரே பண்ண முடியாது, நம்ம மேனேஜ் தான் பண்ண முடியும். அப்போ அதுக்காக ஒரு லைஃப் லாங்காக நம்ம டேப்லெட்ஸோ மெடிசன்ஸோ எடுத்துக்கிற மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். இது வந்து சைல்டு பர்த்தை ஃப்யூச்சரில் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அல்லது இப்போ எக்ஸிஸ்டிங் நீங்கள் கல்யாணம்னா அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ்னால பர்டிகுலர்லி விமென்க்கு கண்டிப்பாக வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நல்ல தசாபுத்தி நடக்குது, உங்களோட ஃபெர்டிலிட்டி இன்பார்னாகவே ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் ட்ரிகர் ஆக வாய்ப்பு இல்லை. பட் கோச்சாரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால தசாபுத்தி ஃபேவரபுளாக இல்லை உங்களுக்கே தெரியும் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் கொஞ்சம் இர்ரெகுலர் தான் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா தண்ணி குடிங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கான ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு சுக்ரன் வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாரு செவ்வாயோட. ஸோ பூமி யோகம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ஸோ லேண்டு வாங்கலாம், உங்கள் பேர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது யாராவது ஒரு பெண்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் பேரில் வாங்குறது நல்லது. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை நல்லாயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய லேண்டு நாளைக்கு உங்களுக்கு நல்லபடியான ரிட்டர்ன்ஸ் தர்றது வந்து உறுதி. அதே மாதிரி சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கைன்னு சொல்லுவோம். பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மந்தில் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ட்ராவல், நல்ல செலவு பண்ணி எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிக்கிட்டேன், ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வில்லங்கத்தில் இருக்குது, கோர்ட் கேஸ்ன்னு நடந்துட்டு இருந்ததுன்னா
அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் நல்லா இருக்குது. ஏன்னா முயற்சி மூலமாக வெற்றி அப்படிங்கிறத இந்த புதன் ராகுவோட காம்பினேஷன் இண்டிகேட் பண்ணுது. 3ஆம் அதிபதி புதன் ராகுவோட சேர்ந்துட்டுருக்கிறாரு. ஸோ எதுவுமே டக்குன்னு கிடைக்காது கைக்கு. நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, ஓகே. நாங்கள் அப்ராடில் இருக்கோம், ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? அதே 12ஆம் அதிபதி போய் ராகுவோட சேர்ந்துட்டுருக்கிறாரு இல்லையா? ஸோ இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கான வேலை கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா அப்ராடில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த 12ல் இருக்கிறது வந்து சூரியன் சனி இல்லையா? ஸோ அப்ராடில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா ஸ்லீப் சைக்கிள் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கனவு வரும். நிறைய பேர் வந்து தூக்கத்துலேருந்து விழுற மாதிரியே எனக்கு கனவு வருதும்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கரெக்டாக 12ஆம் இடத்துல சனி ராகு 2 பேரோட தொடர்பும் இருக்கும். ஏன்னா தூக்கத்திலே ஓடுறது, தூக்கம்னா சனி, ஸ்பீடாக ஓடுறது அப்படின்னா ராகு, தூக்கத்திலே ஓடுறது, இமேஜினேஷன் இதெல்லாம் ட்ரீம்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகமே ராகு தான். 12ஆம் இடம் வந்து கனவு ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த தூக்கத்திலே ஓடுற மாதிரி, தூக்கத்திலே கீழே உள்ற மாதிரிலாம் எனக்கு கனவு வருதும்பாங்க. அவங்களுக்குலாம் 12ஆம் இடத்துல இந்த 2 காம்பினேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 12ஆம் அதிபதியான புதன் இருக்கிற வீட்டுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கிறதுனால நிறைய ட்ரீம்ஸ் வரும். தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த ஸ்லீப் சைக்கிளை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அன்டைமில் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் வெளிநாட்டில் உள்ள கடகராசிக்காரங்க அவாய்ட் பண்ணிக்கணும். தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். மிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குவைட் ஓகே. பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை மேன் பவர் அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யார்? வெளிநாட்டில் உள்ள கடகராசிக்காரங்க. எதுக்காக வெளிநாட்டில் உள்ள கடகராசிக்காரங்களுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன்னா 12ல் 2 மெலிஃபிக் பிளானட்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் நிறைய சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம், சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. 2 கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த 12ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்க, ஓகே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்குது? ஸ்டடீஸ் எப்படி போகுது? நல்லா இருக்குது. மனசு மட்டும் கொஞ்சம் உழம்பிகிட்டே இருக்கும். ஐயோ படிக்க முடியுமா, நம்மளால் முடிக்க முடியுமா, ஏன் நம்ம படிக்கணும், ஒரு சோம்பேறித்தனம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மித்தபடி அரசு கிரகங்கள்லாம் நல்லாயிருக்கு. செவ்வாய் நல்லா இருக்கிறாரு. சூரியன் வந்து மார்ச் 15க்கு மேலே ராகுவோட போய் சேர போகிறாரு. ஸோ மார்ச் 15க்கு மேலே நல்லாயிருக்கும். செலெக்ஷன்ஸ், நீட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மைண்டு மட்டும் கொஞ்சம் ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நல்லா படிப்பீங்க, அடுத்த நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகணும்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, ரைட்? ஸோ கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஹெல்த் எப்படி இருக்க போகுது? 6ஆம் அதிபதி குரு தான் இருக்கிறாரு, நல்லா தான் இருக்கிறாரு. ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, டைஜஷன், அஜீரணம், அல்சர் ப்ராப்ளம்ஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. சூரியன் சனி சேர்றதுனால ஹெரிடிட்ரியாக இருக்கும்ல சில நோய்கள். சில பேருக்கு வந்து அப்பாவுக்கு சுகர் இருக்குது எனக்கும் வருது, அம்மாவுக்கு சுகர் இருக்குது எனக்கும் வருது, இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஜெனட்டிக்கான ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி ஜெனட்டிக்காக உள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ்னால நீங்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்ப ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஜெனட்டிக்கான ப்ராப்ளம் எதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது, நம்ம டாக்டர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ பொதுவாகவே என்ன அர்த்தம்னா தூக்கம், மன நிம்மதி, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு மெடிடேஷனோ எக்ஸசைஸோ, இது 5 இருந்ததுனாலே நம்மளால் நம்ம உடம்பை பார்த்துக்க முடியும். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஹெல்த்தில் எப்போவுமே கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஓவராலாக கடகத்துக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நல்லபடியாக இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பாசிட்டிவாக ஒன்று இருக்கும்போது நீங்கள் அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். நெகட்டிவாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா அது எதுக்கு சொல்கிறோன்னா, இப்படிலாம் உங்களுக்கு ஆக போது நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை. இப்படி ஆக போது இதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. அந்த கவனம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டிங்கன்னா இந்த நெகட்டிவையும் உங்களால் பாசிட்டிவாக மாற்ற முடியும். ஏன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் உட்காந்து சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு பலன் உங்களுக்கு இருக்கணும். அப்போ நல்ல கூர்மையாக கவனித்து என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது ஒரு பொது பலன். இது அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறத நீங்கள் யாருங்கிறத தெளிவாக பெக்யூலியராக அக்யூரேட்டாக சொல்லும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது நோ காஸ்ட் ரெமெடிஸ் கூட, நீங்கள் நிறைய பணம் கூட அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான ரெமெடிஸ் பண்ணி சக்சீட் ஆனவங்க, சக்ஸஸ் ரேட்டில் இருந்தவங்க ரொம்ப நிறையா. அதே லிஸ்ட்டில் நீங்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கடகம். நன்றி, வணக்கம்.